வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, பினாமி என்ற பெயரில் தொழில் முதலீடு செய்வதன் விளைவுகள் குறித்து நான் ஒரு குறளை இயற்றியுள்ளேன். அந்த குறளுக்கு இப்பொழுது உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, இரவலரின் துணையோடு பொருளடைதல் என்பார் பின்னாளில் ஏமாற்றம் அடைவர். இரவலரின் துணையோடு பொருளடைதல் என்பார் பின்னாளில் ஏமாற்றம் அடைவர். இரவலர் என்று சொன்னால் நட்புக்குரிய பிற நண்பர்களின் துணையோடு என்று பொருள். இரவலர் என்று சொன்னால் நட்புக்குரிய பிற நண்பர்களின் துணையோடு என்று பொருள். பினாமிக்கு இது ஒரு புதிய சொல். பினாமி என்ற சொல்லுக்கு தமிழில் பேரிவர் என்ற ஒரு பொருள் மட்டுமே கிடைத்தது. அதனால் இந்த புதிய ஒரு சொல்லை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன். இதனை குறித்து நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளலாம். இந்த குறளினுடைய விளக்கம். பொதுவாக ஒரு சிலர் தமது தொழில்களை வேறு ஒருவர் பெயரிலோ அல்லது அவருடன் மறைமுக கூட்டாளியாகவோ தொழில் முதலீடு செய்து வருகின்றனர். இந்த செயலால் அவர் தவறு இழைக்கும் பொழுது உங்களது பெயருக்கு களங்கம் மற்றும் பண மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமின்றி மிக பெரும் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் சிறை செல்லும் அவல நிலை உருவாகும். அதனால் இரவலரின் பினாமியின் பெயரில் தொழில் நடத்துவதை பற்றி நீங்கள் யோசித்து செயல்படுதல் வேண்டும் என்பதை பற்றிய இந்த குறள். அது மட்டுமில்லாது, நீங்கள் இன்று பிறருடைய பினாமி இரவலரின் துணையோடு தொழில் செய்கின்ற பொழுது உங்களது பெயரை கேட்டு அவர்கள் உங்களது பேச்சை கேட்டு வேண்டுகின்ற அளவில் தொழில் முதலீடுகள் செய்து அதன் வரக்கூடிய லாபங்களை உங்களுக்கு பகிர்ந்தளிப்பார்கள். சில சமயம் ஏமாற்றுவார்கள். சில சமயங்களில் நீங்கள் இறந்து போனால் உங்களுடைய சொத்துக்கள், அந்த பினாமியுடைய சொத்துக்கள் உங்களது குழந்தைகளுக்கு கிடைக்கப்பெறாமல் போகிறது. ஆக இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுதல் வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.